வாங்க மக்களே, வாங்க மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கொழக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு பனானாவை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் மக்களே. பாருங்கள், தண்ணி இதுக்குலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நேந்திரம் பழத்தை கட் பண்ணி நான் உள்ளே வச்சுருக்கேன். இது வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு பண்ணிடலாம் மக்களே. இன்றைக்கி கொழக்கட்டை பார்க்க போகிறோம் மக்களே. வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? இல்லை மக்களே, இன்னும் வேகலை. இங்கே பாருங்கள், இன்னும் வேகலை. நல்லா வேகட்டும் மக்களே. அங்கிட்டு வாழைப்பழம் வேகட்டும், நம்ம இங்கிட்ட வந்து பாகு காய்ச்சிடுவோம். வெயில் அடிக்கும் மக்களே, அது ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. நம்ம இந்த பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ கொதிக்கட்டும் மக்களே, காய்ச்சினதுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் மக்களே. இப்போ பாருங்க மக்களே, வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மசியுது. இப்போ நம்ம இது எடுத்தாச்சு மக்களே. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு நெய் போதும், தேங்காய் துருவுறதுக்கு, தேங்காய் வதக்க. இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம் மக்களே. நம்ம தேங்காவை இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு ஊற்றிக்கலாம் மக்களே. இப்போ தேங்காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த பாகு தூக்கி இதில் ஃபில்ட்ரு பண்ணணும் மக்களே. ஜல்லடை உள்ளே வச்சுருக்கேன், இதில் ஊற்றணும். அப்படியே ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன் மக்கள். இதில் கொஞ்சம் இப்போ சுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பவுட்ரு இதை எடுத்து வச்சுட்டேன் மக்களே, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம 1/2 கிலோ அரிசி மாவு, பாக்கெட் மாவு வாங்கி இதை நல்லா சளிச்சுக்கிடலாம். இந்த பாகில் எவ்வளோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க, போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இந்த அரிசி மாவுக்கு கொஞ்சம் அதை நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த பனானாவை போட்டு மக்களே, இந்த பனானாவில் இங்கே பாருங்கள், அந்த கருப்பு பகுதி இருக்கீங்களா, இதை எடுத்துடணும் மக்களே. இந்த விதை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் மக்களே, அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை பிணைஞ்சிட்டு நம்ம மாவில் கலந்துக்கிறோம். பாருங்கள் மக்களே, இந்த ஃபோக் வச்சு இப்போ நல்லா நசுக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம இதை தூக்கி இந்த மாவில் போட்டோம் மக்களே. இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மாவு பிணையிறதுக்கு போதும். சுடு தண்ணி தான் வச்சு பிணையணும், அதனால் நான் இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஆனவுடனே நம்ம மாவில் ஊற்றி பிணையணும். தண்ணி பாருங்கள் மக்களே, இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம தூக்கி எடுத்து ஊற்றிக்கலாம். கை போட்டுறாதீங்க, ஸ்பூன்ட்டையே கிளறுங்க. தண்ணி பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மக்களே. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அப்படின்னா தான் நம்ம கையை விட்டு நல்லா பிணைய முடியும். அதே மாதிரி நீங்களும் மாற்றிட்டு இது ஆறட்டும். சூடாக இருக்குது, சூடாக ஆறவும் நம்ம பிணைஞ்சிக்கிடலாம். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு கொண்டு வரணும் மக்களே. நம்ம சப்பாத்தி மாவு பிணையிறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்குது. இன்னும் நல்லா பிணையணும் மாவு. நம்ம இப்படி இந்த மாதிரி பிணைஞ்ச மாவை இப்படி கொஞ்சம் எடுத்து நம்ம இப்படி தட்டிக்கிறோம் மக்களே. இதில் நம்ம இந்த பூர்ணம் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை நல்லா உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம உருண்டை பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாதிரி அப்படியே மூடிட்டு அப்படியே பால் அப்படியே எல்லா மாவையும் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். வாங்க மக்களே, வாங்க. இன்றைக்கி நம்ம பனானா கொழுக்கட்டை, பனானாவும் அரிசி மாவும் பிணைஞ்சிருக்கோம். இதில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், சுக்கு இதை நம்ம இங்கே வச்சு இதை நல்லா இப்படியே உருண்டை பிடிச்சிருவோம் மக்களே. இங்கே பாருங்கள், உருண்டையை பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. இப்படியே உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துடலாம் மக்களே. உருட்டியாச்சு பாருங்கள். இப்போ தண்ணி காஞ்சிடுச்சு. நம்ம இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இது வச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம மூடி வச்சிடும், வேகட்டும் பார்ப்போம் மக்களே. இப்போ பார்த்துருவோமா மக்களே? நம்ம நேந்திரம் பழம் தான் போடணும்.
கேட்டுக்கோங்க. அது நான் சொன்னேன்னா என்னென்னு எனக்கு மறந்துடுச்சு. நேந்திரம் பழம் போடணும். இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே பார்த்தா வெந்திருக்கணும். வெந்துருந்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் மக்களே. ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ லைக் யூ மக்களே. பாய். நம்ம எடுக்கிறோம் பாருங்க மக்களே. எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மக்களே. இந்த தேங்காய் வச்சுட்டு பாருங்க மக்களே, நல்லா இருக்கா? நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க மக்களே. பாய் மக்களே, பாய்.